குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி ஞானத்தோட வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு எப்படி நான் ஆலோசனை கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கணும். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பிள்ளையை பெற்றாச்சு, பிள்ளை வளர்ந்தாச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, பேரன் பேத்திகளெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படியே விட்டுட்டா ஒரு வாலிப வயசுல பிள்ளைங்க ஆண்டவரை பிடித்து கொண்டு அப்படியே வளரும் என்று சொல்லி இல்லை. சிறு பிள்ளையா நீங்கள் விதைக்கிற விதைகள் தான் அந்த வருகிற நாட்களில் என்ன பண்ணுமா, பலன் உள்ளதாய் மாறும். சிறு பிள்ளைகளை நீங்க விட்டுட்டீங்கன்னா வாலிப வயதுல உங்களால என்ன பண்ண முடியாது, பிள்ளைகளை நீங்க நடத்தவே முடியாது. அப்போ உங்க ஜெபத்துல நீங்க பிள்ளைகளுக்காய் தாங்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அது பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கும்.